بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியம் நிறைந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, எனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு இன்றைய கலாச்சார உலகில் இஸ்லாமிய மக்களின் பொறுப்பு என்ற தலைப்பு எனக்கு தந்திருக்கிறார்கள். இதனுடைய யதார்த்தமான நிலையை முதலில் நான் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய காலகட்டம் நாகரிகத்தினுடைய உச்சகட்டம் என்று பேசுகிறார்கள். சூப்பர் பவர் என்று சொல்லப்படுகின்ற மிக அதிநவீன காலகட்டத்திலே நாம் வாழுகிறோம் என்று பேசுகிறார்கள். எனவே பழையங்காலத்தினுடைய நடைமுறைகள், இதுவரையில் நாம் கடைபிடித்து வந்த கொள்கைகள், கோட்பாடுகள், இவைகள் அத்தனையுமே மண்ணுக்கு அடியில் சென்றுவிட வேண்டும் என்பதுதான் நம்மை போன்ற இஸ்லாமியர்கள் உட்பட அனைவர்களும் நினைக்கிறார்கள். கலாச்சாரத்துடைய சீரழிவின் விளிம்புக்கே சென்றிருக்கிறார்கள். நாகரிக இந்த உலகத்திலே மேலை நாட்டினுடைய கலாச்சாரங்கள் இல்லாத மனிதர்கள் உண்டா? முஸ்லீமாக இருக்கட்டும், முஸ்லீம் அல்லாதவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் மேலை நாட்டினுடைய நாகரிகங்கள், அவர்களுடைய கலாச்சாரங்கள் இன்றைக்கு நம்மை அறியாமலேயே நம்முடைய வீடுகளிலே, நம்முடைய இல்லங்களிலே, நாம் வாழுகின்ற ஒவ்வொரு இடத்திலேயும் அது பிரதிபலித்துக் கொண்டே இருக்கிறது. இதை நான் கற்பனையிலே சொல்லவில்லை, மிதமிஞ்சியும் நான் சொல்லவில்லை. நம்முடைய இல்லங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். டிவி இல்லாத ஒரு வீடு உண்டா? டிவி இல்லாத ஒரு வீடு உண்டா? பழஞ்சோறு இல்லாத வீடு உண்டு நம்மள. கஞ்சிக்கு வழி இல்லாதவர்கள் நம்முடைய நாட்டிலே இன்றைக்கும் வாழ்கிறார்கள். டிவிக்கு அன்றாடம் அல்லல் படுகின்ற மனிதர்கள் இன்றைக்கும் நம்முடைய தேசத்திலே வாழ்கிறார்கள். டிவி இல்லாத மனிதர்கள் கிடையாது. எஃப்எம் ரேடியோ இல்லாத மனிதர்கள் கிடையாது. நம்முடைய இந்திய நாட்டுக்கு, தாய் நாட்டுக்கு, தமிழ்நாட்டுக்கு நீங்கள் சென்றால், பெரிய பெரிய வளர்ந்த நாடை நான் சொல்லவில்லை, நம்முடைய நாட்டிற்கு நாம் சென்றால் சாதாரணமா சைக்கிள்ல போறான, சைக்கிள்ல போகக்கூடியவன் ஒரு எஃப்எம் ரேடியோ சாதாரணமா, அதான் எஃப்எம் ரேடியோ தான் 10 ரூபாய் கிடைக்கும். இங்க உள்ள 10 ரூபாய் இல்ல, நம்ம ஊர் 10 ரூபாய். சாதாரண டீ குடிக்கக்கூடிய காசுகளுக்குத்தான் இது போன்ற நவீன விதமான கருவிகள் கிடைக்குது. அவன் பேசாம பாக்கெட்ல வைக்கிறான், அல்ல சைக்கிள்ல முன்னால பெல் இருக்குதோ இல்லையோ இதை தூக்கி மாட்டிக்கிட்டு போறான். பாட்டு வருது, பின்னால முன்னாலேயும் பாட்டு வருது, அவன் என்னன்னு திரும்பி பார்க்கறான், சைக்கிள் தான் வருது. சைக்கிள்ல பாட்டு. இன்னும் கொஞ்ச நாள் போயிடுச்சுன்னு வைங்க, சைக்கிள்ல டிவி. இன்னும் கொஞ்ச நாள் போயிடுச்சுன்னு வைங்களேன், சைக்கிள்ல கம்ப்யூட்டர். இன்னும் கொஞ்ச நாள் போயிடுச்சுன்னு வைங்களேன், வேற ஏதாவது டான்ஸும் வைப்பான் சைக்கிள்ல. அந்த மாதிரி செட்டப்பும் வந்துடும். ஏன்னா நாகரிகம் அப்படி போய்கிட்டே இருக்குது. ஒரு நேரத்தில் ஒவ்வொன்னா யோசிச்சிருக்கிறோம், இன்னைக்கு அப்படி இல்லை. நம்முடைய நிலைப்பாடுகள் நாம எங்கேயோ போய்கிட்டு இருக்கிறோம். இதை நம்முடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்றால், அல்லது நாம் இஸ்லாமிய நாகரிகத்துக்கு உட்பட்டு வாழ வேண்டும் என்றால், மறுமையிலேயே நமக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற அந்த சொர்க்கத்தை நாம் அடைய வேண்டும் என்றால், இஸ்லாம் காட்டுகின்ற என்ன வழிமுறைகள், இதைத்தான் என்னுடைய தலைப்பிலே நான் சொல்ல இருக்கிறேன். அன்பு மிகுந்த சகோதரர்களே, நாகரிக இந்த காலகட்டத்திலே கலாச்சார சீர்கேடுகளிலே, கலாச்சாரத்துடைய சீர்கேடின் உச்சகட்டத்திலே நாம் இருக்கிறோம். அதே நேரத்திலே வரலாற்றை நாம் சற்று திரும்பி பார்ப்போம் என்றால், நபியுடைய காலகட்டத்திலே நபி அவர்கள் இந்த இஸ்லாத்தை இந்த மண்ணிலே கொண்டு வருகின்ற அந்த நேரத்திலே அந்த மக்களுக்கு மத்தியிலே என்ன கலாச்சாரம் இருந்தது, எப்படி நபி அவர்கள் அந்த கலாச்சாரத்தை மாற்றினார்கள், இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன காரணம் என்று தெரியுமா? நம்முடைய குடும்பத்திலே இன்றைக்கு ஆங்கிலேயருடைய கலாச்சாரம் இருக்கிறது. ஆங்கிலேயருடைய கலாச்சாரம் இன்றைக்கு நம்முடைய குடும்பத்திலே வீற்றிருக்கிறது. என்னிடத்திலே, உங்களிடத்திலே, உங்களுடைய மனைவியிடத்திலே, உங்களுடைய பிள்ளைகளிடத்திலே, நாளைக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகளிடத்திலேயே
இது போன்ற கலாச்சார சீர்கேடுகள் இன்றைக்கு தெரிந்தோ தெரியாமலோ மலிந்து கிடக்கிறதே. அதை ஒழிக்க வேண்டும் என்றால் நபி அவர்களுடைய வாழ்க்கையை, அவர்கள் எந்த கலாச்சாரம் இருக்கின்ற பொழுது வந்தார்களோ, எந்த கலாச்சாரத்தை அடித்து ஒழித்தார்களோ, அதை அப்படியே நம்முடைய கண் முன்னால் சற்று ஆய்ந்து பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகின்ற அந்த காலகட்டத்திலே அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா யஹில்லு லக்கும் அன் தரிசுன் நிஸாஅ கர்ஹா. இறை விசுவாசிகளே, நீங்கள் பெண்களை அனந்தர சொத்தாக எடுத்துக் கொள்ளாதீர்கள், அது உங்களுக்கு ஹலால் அல்ல. என்ன அனந்தர சொத்து? ஒரு மனிதர் இறந்து விடுகிறார் என்றால் அவருடைய சொத்துக்கள் அவருடைய பிள்ளைகளுக்கு போய் சேரும், அல்லது நெருங்கிய உறவினர்களுக்கு போய் சேரும். அதே போன்று ஒரு ஆண் இறந்து விடுகிறான் என்றால் அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த மனைவி அந்த ஆணுடைய சொந்தக்காரர்களுக்கு சொத்தாக போய் சேர்ந்து விடுவார்கள். இதை அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய அந்த பெண்களை, அவர்களை நீங்கள் வாரிசாக சொத்தாக நீங்கள் எடுத்துக் கொள்ளாதீர்கள். இப்னு அப்பாஸ் போன்ற நபி தோழர்கள் இந்த வசனம் ஏன் இறங்கியது என்பதற்கு காரணமாக சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? அன்றைய நபி அவர்கள் வாழ்ந்த அந்த காலகட்டத்திலே ஒரு மனிதர் இறந்து விடுவார் என்றால், அவருக்கு மனைவி இருக்கும் என்றால், அந்த மனைவியை இறந்தவருடைய அண்ணன் வைத்துக் கொள்வான், இறந்தவருடைய தம்பி வைத்துக் கொள்வார். வைத்துக் கொள்கின்ற பொழுது அவர் சொல்லுகின்ற விளக்கம் என்ன? அவள் எனக்கு உரியவள். என்னுடைய அண்ணன் இறந்தால், என்னுடைய தம்பி இறந்தால், என்னுடைய தகப்பன் இறந்தால் அவருடைய சொத்து எப்படி எனக்கு வருமோ அதே போன்றுதான் இந்த பெண் என்னுடைய சொத்து. அந்த பெண்ணை என்ன செய்வான்? இப்னு அப்பாஸ் சொல்கிறார்கள், ஒன்று அந்த பெண்ணை அவனே கல்யாணம் பண்ணிக்கிடுவான், அப்படி இல்லை என்றால் அடுத்தவருக்கு அவன் கல்யாணம் பண்ணி கொடுப்பான். அதுவும் இல்லையா, யாருக்கும் கல்யாணம் செய்து கொடுக்காமல் தானும் கல்யாணம் செய்து கொள்ளாமல் அந்த பெண்ணை அவனே வைத்துக் கொள்வான். அதுக்குத்தான் அல்லாஹ் இறக்குனா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா யுஹில்லு லக்கும் அன் தரிசுன் நிஸாஅ கர்ஹா. இறை விசுவாசிகளே, நீங்கள் பெண்களை வாரிசாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். எவ்வளவு மோசமான கலாச்சாரம் என்று தெரியுமா? எவ்வளவு மோசமான கலாச்சாரம். இந்த ஆயத்தில் இன்னொரு செய்தி நமக்கு விளங்குகிறது. என்னுடைய தகப்பனார் ஒரு சொத்தை விடுகிறார் என்றால் அந்த சொத்துக்கு பேசுகின்ற உரிமை இருக்கிறதா? அந்த சொத்துக்கு தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்கின்ற அனுபவம் இருக்கிறதா? அந்த சொத்து ஏதாவது என்னை இப்படித்தான் பயன்படுத்தணும், அப்படித்தான் பயன்படுத்தணும் ஏதாவது சொல்ல முடியுமா? அது மாதிரிதான்ப்பா உன் பொண்டாட்டி, அது மாதிரிதான் உன்னுடைய மனைவி, அது மாதிரிதான் இந்த பொம்பளைங்க என்ற நிலையில் தான் அன்றைக்கு பெண்களுக்கு ஒரு பிட்டு உரிமை கூட கிடையாது. அதுதான் அன்னைக்கு ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை சொல்லுகின்ற அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதரை இந்த மண்ணிலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னார்களே, அந்த நேரத்தில் பெண்களை பெண்கள் என்று கூட அவர்கள் மதிக்கவில்லை. சாதாரணமாக கட்டையாக, வெறும் மட்டையாக, ஏதோ இந்த தெருக்களிலே கிடைக்கக்கூடிய ஒரு குப்பைகளாக, கூலங்களாக, சவரங்களாகத்தான் அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்திலே இன்னொரு கலாச்சாரம் அல்லாஹ் சொல்லுகிறான், வலா தன்கிஹு மா நகஹ ஆபாவுக்கும் மினன் நிசா. அல்லாஹ் சொல்கிறான், இறை விசுவாசிகளே, உங்களுடைய தகப்பனார் யாரை திருமணம் முடித்திருக்கிறாரோ அவரை நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். இதை விட கேடு வேற எங்கேயா இருக்குமா? நாகரிக உலகம் என்று சொல்லுகிறோமே, இந்த நாகரிக உலகத்தில் தாயை கல்யாணம் பண்ண வரலாறு இருக்காது, தங்கச்சியை கல்யாணம் பண்ண வரலாறு இருக்காது, வேற வரலாறு இருக்கலாம். ஒரு ஆணை கல்யாணம் பண்ண வரலாறு இருக்குது, ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ண வரலாறு இருக்குது. ஆனால் தாயை கல்யாணம் பண்ண வரலாறு இருக்குதா? தந்தையை கல்யாணம் பண்ண வரலாறு இருக்குதா? ஒரு பிள்ளை அன்னைக்கு இருந்துச்சே, நபியுடைய காலத்தில் இருந்துச்சே. அல்லாஹ் சொல்றானே, வலா தன்கிஹு மா நகஹ ஆபாவுக்கும் மினன் நிசா. பெண்களை, உங்களுடைய தாய்மார்களை நீங்க திருமணம் பண்ணாதீங்க. எவ்வளவு பெரிய கொடுமை. இன்னொரு கொடுமையை நான் உங்கள்ட்ட சொல்றேன். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரி போன்ற நூல்களிலே இந்த செய்திகளை பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் நடந்த நிகழ்ச்சிகளை ஆயிஷா அவர்கள் அப்படியே ரத்தின சுருக்கமாக சொல்கிறார்கள். ஜாஹிலியாவுடைய காலகட்டத்திலே, அறியாமை காலகட்டத்திலே
திருமணங்கள் என்பது 4 முறைகளில் நடைபெறும். திருமணம் என்பது 4 வழிமுறைகளிலே நடக்கும். அதிலே ஒன்று என்ன? இன்றைக்கு எப்படி இஸ்லாத்தின் அடிப்படையில் நீங்கள் திருமணம் செய்கிறீர்களோ ஒரு வழி, ஒரு பெண்ணுக்கு அந்த பெண்ணை பெற்றெடுத்த தாயோ தந்தையோ அல்லது மகனோ அவர் இருந்து திருமணம் செய்து வைப்பாரே இஸ்லாத்தின் அடிப்படையில், இதே போன்று ஒரு திருமணம் அன்றைக்கு நடந்தது. இன்னும் ஒரு 3 திருமணம் நடந்தது. அதை நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா இன்றைக்கு நாகரிகம் சொல்றமே இதெல்லாம் குப்பன்னு சொல்லிடலாம். அவ்வளவு மோசமா நடந்திருக்கு அன்னைக்கு. என்ன அது? ஒரு திருமணம் என்பது அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்படின்னா என்ன? ஒரு பெண்மணி அவளுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்ற நிலை வந்துவிடும் என்றால் அந்த பெண் ஒரு ஆணை கல்யாணம் செய்து கொள்வார். கல்யாணம் செஞ்சதுக்கு பின்னால அந்த ஆண் அந்த பெண் 2 பேர்களுமே குடும்பம் நடத்த மாட்டார்கள். அந்த ஊரிலே யார் அறிவாளியாக இருக்கிறாரோ, யார் பஞ்சாயத்து தலைவராக இருக்கிறாரோ அவரிடத்திலே அந்த பெண்ணை அனுப்பி வைப்பார். யாரு? யார் அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணினாலும் அந்த மாப்பிளக்காரன் என்ன செய்வானா, உங்க ஊர்ல யாருப்பா இன்ஜினியர், இன்ஜினியர் வீட்டுல ஒரு நாளைக்கு இருக்கட்டும். உங்க ஊர்ல யாருப்பா டாக்டர், டாக்டர் வீட்டுல ஒரு நாளைக்கு இருக்கட்டும். 2 பேரும் கிடைக்கலையா? உங்க ஊர்ல யாருப்பா பெரிய நாட்டாம, நான் தான் தலைவர் நீ தான் தலைவர் அப்படின்னு வருவாங்களே அவர் வீட்டுல இருக்கட்டும். இப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை அங்கே விட்டுருவாங்க. அந்த பெண்ணை அங்க போய் குடும்பம் நடத்திட்டு அவங்க அந்த குழந்தையும் வயிற்றுல சுமந்துக்கிட்டு வந்துருவாங்க. அதுக்கு பின்னால்தான் அந்த மாப்பிளக்காரனே அந்த பெண்ணை தொடுவான். இதுக்கு பேர் தான் இஸ்திபுவா. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, என்னடா இது, என்ன காரணம், ஏன் இப்படி விடணும்? அவனுக்கு மானம் இல்லையா, மரியாதை இல்லையா, சூடு இல்லையா, சொரணை இல்லையா? என்ன காரணம்? பிறக்கக்கூடிய சந்ததி அறிவாளியா இருக்கணுமா? எவ்வளவு பெரிய அறிவாளின்னு பாருங்க. பிறக்கக்கூடிய சந்ததி ஒரு டாக்டர் பிள்ளைக்கு பிறந்தாச்சுன்னா புள்ள டாக்டர் ஆயிரும்ல, ஒரு இன்ஜினியர் பிள்ளைக்கு பிறந்தா புள்ள இன்ஜினியர் ஆயிரும்ல. இத மாதிரி அவன் அன்னைக்கு சிந்திச்சிருக்கிறான். எத்தனையோ டாக்டர் பிள்ளைகளும் குப்பை ஓட்டிட்டு இருக்கு, அது நம்மளுக்கு தெரியும். எத்தனை இன்ஜினியருடைய பிள்ளைங்க ஒண்ணுமே இல்ல. நம்மள எத்தனை பேர் இன்ஜினியரா இருப்போம், நம்முடைய அத்தாமாக்கு ஒண்ணுமே தெரியாது. நடைமுறையில பார்க்கத்தான் செய்யறோம். அறிவுக்கும் பிறப்புக்கும் சம்பந்தம் இல்லை, அது வேற விஷயம். அதே நேரத்தில் அன்றைக்கு அவர்கள் நினைத்துக் கொண்டது, இப்படி விட்டால் என் மானம் போனாலும் பிரச்சனை இல்லை, என் மனைவி யாரோடு போனாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை வேணும்னு நினைச்சான். அன்னைக்கு அப்படி இருந்துச்சான். அதே மாதிரி இன்னொரு திருமணம். அந்த திருமணம் என்ன? ஒரு பெண்மணி அவள் திருமணம் முடிக்க வேண்டும் என்றால் அவ என் வீட்டுக்கு யாருனாலும் வரலாம். அதுக்கு பின்னால அந்த பெண்ணு குழந்தையும் பெற்றெடுப்பாளாம். குழந்தையை பெற்றெடுத்ததுக்கு பின்னால யார் யாரெல்லாம் அந்த பெண்ணோடு தொடர்பு வைத்திருந்தார்களோ அவர்கள் அத்தனை பேரையும் அந்த பெண்ணை கூப்பிடுவாங்க. அந்த பெண்ணு நீ தான் எனக்கு மாப்பிள்ளை ஒருத்தனை சுட்டி காட்டுவா. உடனே அவரும் சரி ஓகே ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு உட்கார்ந்துருவானா. என்னடா இது? ஆயிஷா நாயகி சொல்றாங்க, புகார்ல வருது, இன்னொரு கல்யாணம் நடக்குமா? இப்படித்தான் கல்யாணம் நடந்திருக்கு அன்னைக்கு. இன்னொரு கல்யாணம் நடக்குது. அது என்ன கல்யாணம்? ஊர்ல திருவிழா நடக்கும். நம்ம ஊர்ல கந்தூரி நடக்குதா இல்லையா? யானை ஊர்வலம், ஆலிம்சா நம்முடைய முனாஃபி மௌலவி சொன்னது மாதிரி டிஜிட்டல் மியூசிக்ல அப்படியே யானை மேல ஆலிம்சாக்கள் ஏறி வருகின்ற அந்த காட்சி, ஊரெல்லாம் தெருக்கள் எல்லாம் வீதிகளை எல்லாம் லைட்டுகளை போட விட்டு அப்படியே இளவட்டங்கள் எல்லாம் இளைஞர்களை பார்க்கின்ற அந்த காட்சி, இது அன்னைக்கு இருக்கத்தானே செஞ்சுட்டு, ஏதோ நாகரிக காலத்தில் இன்னைக்கு தான் வந்திருக்குன்னு நினைக்காதீங்க. அன்னைக்கு இது மாதிரி இருந்துச்சுதான். இதே மாதிரி இளவட்டங்கள் ஒரு பக்கம் வேற மாதிரி கோணத்தில் அப்படியே சுத்தி சுத்தி வர்றது, இதே மாதிரி இருக்குமா? அப்ப எந்த பெண் திருமணம் முடிக்கணும்னு விரும்புறாளோ அவ வீட்டுக்கு முன்னால ஒரு கொடி நட்டிடுவானாம், நான் கல்யாணம் பண்ண போறேன். அதுதான் அடையாளமா. குழந்தைய பெற்று எடுத்துட்டு இருக்கும்போது அந்த நாட்டாமக்காரும் வந்துறாரு. எல்லா ஊர்லயும் ஒரு தலைவர் இருப்பாங்கல்ல பஞ்சாயத்து பண்றதுக்குன்னு. சில ஊர்ல கட்ட பஞ்சாயத்து இருக்கும், சில ஊர்ல நியாயமான பஞ்சாயத்து இருக்கும். இதே மாதிரி அன்னைக்கு நாட்டாமக்காரர் உட்கார்ந்து அந்த பெண்ணையும் உட்கார்ந்த உடனே, என்னம்மா குழந்தை, என்ன குழந்தைய பெற்றுட்டேன், மாப்பிள்ளை யாரு? ஏதோ ஒரு 10 பேர் வந்துட்டு போனாங்க. சரி இருக்கட்டும், அவங்க எல்லாம் வந்துட்டாங்க, நீ சொல்லு இப்ப யாரு? உடனே அவரு சொல்லுவாரு, நான் சொல்லட்டா? அந்த குழந்தையும் பாக்குறது, நிக்கக்கூடிய ஆட்களையும் பாக்குறது, குழந்தையும் பாக்குறது, இருக்கக்கூடிய ஆளையும் பாக்குறது. குழந்தை யார் சாயல இருக்குது, அதே சாயல எவனா ஒருத்தன் என்ன, இவன் தான் மாப்பிள்ளை, இவன் தான் மாப்பிள்ளைன்னு வாங்கலாம்.
புகார்ல வருது. இப்படி கல்யாணம் நடக்குமா? இதுல இருந்து கிரேட் எஸ்கேப் ஆறதுக்கு ஒரு அழகான ஐடியா நானே உங்களுக்கு சொல்லி தரேன். அதாவது குருடனாவும் சப்பானியனாவும் மூக்கு பெரியனாவும் கால் உடைந்தனாவும் கை உடைந்தனாவும் கூணனு இது எல்லா குறையும் ஒரே ஆளுக்கு இருக்கும்ல, அவன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நல்ல ஐடியா. இதுல இருந்து தப்பிச்சிடலாம். நித்திய ஜீவனை அடையக்கூடிய வழி என்னன்னு கேட்டா காட்டி இதுதான் வழிங்கிறீங்க. இதுல நிறைய பொய் இருக்குன்னு கேட்டா ஆமா எங்களுக்கு தெரியுமே, மனித கரங்கள் விளையாடு இருக்கு ஆமா எங்களுக்கு தெரியுமே அப்படிங்கிறீங்க. அடுக்கடுக்கான கேள்வி கணைகளுக்கு அமைதி காத்த பாதிரியார்கள், படிக்க முடியாத பைபிள் வசனங்கள், கிறிஸ்தவர்களை திணற வைத்த விவாதம் ஒரு டிவிடியாக விலை ரூபாய் 30 மட்டுமே. கொரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. திருக்குரான் தமிழாக்கம் வே ஜெயலலாபதீன். அனைவருக்கும் புரியும் எளிய நடை. தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள். திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு. திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. இந்த செய்தியை அறிவித்துவிட்ட அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், இஸ்லாமிய திருமணம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த திருமணத்தை தவிர பாக்கி அனைத்து திருமணங்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய காலத்திலேயே காலில் போட்டு மிதித்தார்கள். கேடுகட்ட கலாச்சாரம் இல்லையா? அனாச்சாரம் இல்லையா? ஒரு அக்கிரமம் இல்லையா? அந்த பெண்ணுக்கு ஒரு மானம் இருக்கிறது என்று யாரும் யோசிக்கவில்லையே, யாரும் புரிந்து கொள்ளவில்லையே. ஒரு உணர்வு இருக்கிறது என்று கூட அந்த பெண்ணை மதிக்கவில்லையே. அல்லாஹ்வுடைய தூதர் இது என்னடா கலாச்சாரம், இது என்ன கலாச்சாரம், நீங்க எங்க போயிட்டு இருக்கிறீங்க, இது என்ன நியாயமா என்று எல்லாவற்றையும் தூக்கி ஒழித்தார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இது போதும்னு நினைக்கிறேன். சுருக்கமா சொல்றதுனால, அன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் நபி அவர்கள் இஸ்லாத்தை கொண்டு வருகின்ற அந்த நேரத்தில் அந்த மக்களுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க பாத்துக்கிடுங்க. பெண்கள் விஷயத்திலே, ஒழுக்க விஷயத்திலே, இன்னும் சொல்ல போனா இன்னும் வழங்கணும், இப்படி கல்யாணம் பண்ணது அந்த ஊர்ல பெருமை. இப்படி பண்றது அதுதான் பெருமையா. ஹலாலா பண்ணிட்டீங்கன்னு வைங்க, இருக்கேன் அப்படின்னு போயிருவான். நம்ம மாதிரி ஹலாலா பண்ணிட்டு இருக்கிறோமே, இத மாதிரி ஒரு பெண்ணை அவங்க வீட்டுல போய் பெண்ணு தாரீங்களா அப்படின்னா, நம்ம ஊர் கல்யாணம் கிடையாது, அதையும் தெரிஞ்சுக்கணும்ல. நம்ம ஊர் கல்யாணம்னா என்னது, வீடுதாரியா நகைதாரியா. இங்க இருக்கக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் நம்ம ஊர்ல எவ்வளவு மதிப்பு தெரியுமா? வெளிநாட்டு மாப்பிள, வெளிநாட்டு மாப்பிள இங்க வந்து பார்த்தா தான் தெரியுது அந்த மாப்பிளையுடைய லட்சணம். அங்க நீங்க போய் பாத்தீங்கன்னா வெளிநாட்டு மாப்பிள எத்தனை ஆயிரம், எவ்வளவு நாள் நான் தாரேன், கிராய்க்கு கிராய்க்கு கிராய்க்கு. நீங்க 4 கல்யாணம் பண்ணாலும் 5ஆவது தடவை பொண்ணு தரத்துக்கு தயாரா இருக்கிறாங்க. ஏன்னா வெளிநாட்டு மாப்பிள்ளையா. நீங்க படுகின்ற இந்த பாட்டை, நீங்கள் சிந்துகின்ற இந்த கண்ணீரை அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆள் நேரடியாக பார்த்தார்கள் என்றால் அது நிலைமையே வேற. இங்க நீங்க படுகிறீங்களே பாடு, அது அவங்க வந்து பார்க்கணும். ஆனா நீங்க இங்க படுகின்ற இந்த பாட்டை அங்க ஊர்ல வந்து காட்ட மாட்டீங்களே. அப்படியே சண்டை அடிச்சுக்கிட்டு அப்படி தெருல வரும்போது பார்க்கணுமே, அதுக்குன்னு ஒரு நட. இந்த மேலப்பாளையம் தென்காசியில வந்துட்டீங்கன்னா ஒரு பைக் வேற வாங்கிடுவாங்க. அப்படி சண்டை அடிச்சுக்கிட்டு அப்படி பேண்டை இன் பண்ணிட்டு டி ஷர்ட்டை போட்டுக்கிட்டு இங்க இருந்து அங்க ஒரு ஓட்டம், அங்க இருந்து இங்க ஒரு ஓட்டம், அந்த தெருவை சுத்தி ஒருக்க, இந்த தெருவோட சுத்தி ஒருக்க பார்ப்பாங்க. ஆஹா, நீங்க இங்க படுகின்ற இந்த பாட்டை அங்க ஊர்ல வந்து காட்ட மாட்டீங்களே. அப்படியே சண்டை அடிச்சுக்கிட்டு அப்படி தெருல வரும்போது பார்க்கணுமே, அதுக்குன்னு ஒரு நட. இந்த மேலப்பாளையம் தென்காசியில வந்துட்டீங்கன்னா ஒரு பைக் வேற வாங்கிடுவாங்க. அப்படி சண்டை அடிச்சுக்கிட்டு அப்படி பேண்டை இன் பண்ணிட்டு டி ஷர்ட்டை போட்டுக்கிட்டு இங்க இருந்து அங்க ஒரு ஓட்டம், அங்க இருந்து இங்க ஒரு ஓட்டம், அந்த தெருவை சுத்தி ஒருக்க, இந்த தெருவோட சுத்தி ஒருக்க பார்ப்பாங்க. ஆஹா, என் புள்ள வீட்டுல உள்ள மரியாதை
பொண்டாட்டுக்குள்ள மரியாதை, கல்யாணம் பண்ணலன்னா அந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பொம்பளைகிட்ட இருக்கக்கூடிய மரியாதை, சுபஹானல்லாஹ், அது ஒரு மாதிரி வேற மாதிரி. இந்த விளையாட்டை நான் சொல்லல. இத மாதிரி காசுக்கு ஆசைப்பட்டு அந்த பெண்ணு வீட்டில் இருந்து எவ்வளவு காசை கறக்க முடியுமோ அவ்வளவு காசை கறந்துகிட்டு அந்த திருமணத்தை நான் பேசவில்லை, இஸ்லாம் பேசல. மகர் கொடுத்து செய்கின்ற அந்த திருமணம், இது போன்ற அந்த திருமணத்தை நபியுடைய காலகட்டத்தில் செய்து இருந்தால் அது அசிங்கம். என்னடா இது, இது என்னை திருமணம் பண்ணிட்டா, போனா பெண்ணுடைய தகப்பனாட்டு போய் பொண்ணை கேட்டா அவரும் தாரன்ட்டாரு, சரின்னு முடிச்சுட்டு வந்துட்டான். லூஸ்தனமா இல்லையா? ஆனா அந்த பொண்ணை ரோட்ல விடுறா, அந்த பொண்ணை 10 பேர் பார்க்கட்டும், ஒரு 1000 பேர் பார்க்கட்டும், அதை அனுபவிக்கட்டும், அதான்ற நாகரிகம் அப்படின்னு அன்னைக்கு சொன்னான். இன்றைக்கும் அத மாதிரி நாகரிகம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, உங்களுக்கும் தெரியும். இன்றைக்கும் இது போன்ற நாகரிகம் என்ற பெயரிலே தன்னுடைய மனைவியை, தன்னுடைய மகளை அல்லது தனக்கு தெரிந்தவர்களை இது போன்ற விஷயங்களுக்காக வேண்டி பயன்படுத்துகின்ற காட்சிகள் இன்றைக்கும் பார்க்கலாம். அப்ப இந்த அளவுக்கு தான் நபி அவருடைய காலகட்டத்தில் அனாச்சாரத்தின் விளிம்பிலே இருந்தார்கள். நாகரிகத்தின் பேரால் வாழுகிறோம் என்று அன்றைக்கு அவர்கள் சொல்லவில்லை. ஆனால் அவர்களுடைய செயல்பாடுகள், செயல் திட்டங்கள் மிக மோசமாக இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் இறங்குகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இறங்கி எப்படி மாற்றினாங்க நீங்க பாருங்க. இன்றைக்கு நாமளும் அது மாதிரிதான் இருக்கிறோம். எப்படி கலாச்சார சீர்கேடுகள் இருக்கிறோம் என்பதை நான் இரண்டாவது சொல்றேன். ஆனாலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி மாற்றினாங்க? ஒரே ஒரு வசனம், இன்ன ஹாதல் குர்ஆன் யஹ்தி லில்லதி ஹிய அக்வம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு மத்தியிலே இந்த வேத வசனங்களை அப்படியே அள்ளி போடுகிறார்கள். அல்லாஹ் சொல்கிறானே, இந்த திருமறை குர்ஆன் எது சத்திய வழியோ, எது நாகரிகமோ, எது மனிதனுக்கு தகுந்த சரியான பாதையோ அதைத்தான் இந்த வேதம் கற்றுக் கொடுக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆயத்தை அப்படியே போடுறாங்க. இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இன்னமா புஇஸு லியுத்தம்மம சாலிஹல் அக்லாக். நான் நற்குணங்களை, நல்ல குணங்களை போதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நல்ல கலாச்சாரத்தை போதிப்பதற்குத்தான் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். எந்த அளவுக்கு என்றால், அல்லாஹ் சொல்லுகின்ற இந்த வசனம், நபி அவர்கள் போதிக்கின்ற இந்த போதனை இதோடு ரசூலுல்லாஹ் நிக்கல. அதை எப்படி செயல் வடிவத்தில் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத பாருங்களேன். அபூதர் கிஃபாரி எங்கக்கூடிய ஒரு நபி தோழர், உங்களுக்கெல்லாம் தெரியும், கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த அபூதர் கிஃபாரி எங்கக்கூடிய இந்த நபி தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் மக்காவில் வாழுகின்ற அந்த நேரத்தில் இவர் மக்காவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு பகுதியிலே வாழ்கிறார். அந்த நேரத்திலே அவர் கேள்விப்படுகிறார், மக்காவில் ஏதோ ஒரு புதிய மனுஷன் வந்திருக்கிறாராம், அவர் என்னமெல்லாமோ சொல்றாராம். அவரிடத்தில் செய்தி இப்படி வருகிறது. வந்த உடனே தன்னுடைய நண்பரை கூப்பிடுகிறார். ஒருவர் வருகிறாராம், மக்காவில் வாழ்கிறாராம், செய்திகளை ஏதோ சொல்றாராம், அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு நீ போய் பார்த்துட்டு வா. அவர் அனுப்புகிறார். அபூதர் கிஃபாரி நபி அவர்களை சந்திப்பதற்காக தன்னுடைய தோழரை அனுப்பி வைக்கிறார். அந்த தோழர் மக்காவுக்கு வருகிறார். மக்காவுக்கு வந்து அங்கு இருக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாத்தையும் நேரடியாக பார்க்கிறார். பார்த்துட்டு திரும்ப அபூதர்கிட்ட சொல்றாரு, அபூதர் அவர்களே, அந்த முகமதை நான் பார்த்தேன், அவருடைய கொள்கைகளை நான் கேட்டேன், அற்புதமான கொள்கைகளை அவர் பேசுகிறார். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், இது அவர் சொன்ன வார்த்தை. அதையும் தாண்டி அவர் பேசுகின்ற வார்த்தைகளை என்னால் தாங்க முடியவில்லை, அதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் சொல்லிட்டு சொல்றாரு. என்னப்பா அவர் சொல்லும் போது அந்த தோழர் சொல்றாரு, யஅமுரு பி மகாரிமல் அக்லாக். அந்த முகமது இருக்கிறாங்களே, கொள்கையை மட்டும் அவர் பேசவில்லை, கோட்பாடுகளை மட்டும், கடவுள் கொள்கையை மட்டும் அவர் பேசவில்லை, அதையும் பேசுகிறார். அதையும் தாண்டி நாகரிகமான கலாச்சாரத்தை அவர் போதிக்கிறார். நல்ல கலாச்சாரத்தை அவர் எடுத்து சொல்லுகிறார். பெற்றோர்களோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார். உறவினர்களை அரவணைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அல்லாஹ் ஒருவன் தான் வணங்குவதற்கு தகுதியானவன், வேற யாரையும் வணங்கக்கூடாது என்ற போதனையை அவர் முன்வைக்கிறார். இப்படி சொன்ன உடனே அபூதர் கிஃபாரி என்ற அந்த தோழர்
உடனே அவர் மக்காவுக்கு வருகிறார். மக்காவுக்கு காபாவிலே தங்குகிறார். ஏறத்தாழ 30 நாட்கள் 30 நாட்களும் காபாவிலே தங்குகிறார். அன்றைக்குள்ள நிலைமை என்னவென்றால், ஒருவர் முகமதை சந்திக்க வருகிறார் என்றால் யாரிடத்தில் விசாரித்தாலும் சந்திக்க வந்தவருடைய தலை அவருடைய கழுத்திலே இருக்காது, வெட்டி விடுவார்கள். இவர் யார்கிட்ட போய் கேட்கிறது? ஊருடைய நிலைமை மிக மோசமாக இருக்கிறது. காபாவிலே தங்குகிறார். எந்த அளவுக்கு என்றால், அபூதர் கிஃபாரி அவர்களை சொல்கிறார்கள், ஒரு மாச காலமாக காபாவில் தங்கின, எனக்கு சாப்பிடுவதற்கு வழி இல்லை. எங்க போய் நான் சாப்பிடுவேன்? இன்றைக்கு ஹோட்டல்கள் இருக்குது, அன்னைக்கு ஹோட்டல் உண்டா? யாருமே கிடையாது. யாராவது விருந்துக்கு கூட்டு போனா தான் உண்டு. அதனால ஜம்சம் தண்ணீரை குடிச்சு கொண்டு ஒரு மாச காலமாக இருந்தேன். அதுக்கு பின்னால்தான் ஒரு முறை அலி அவர்களை சந்திக்கின்ற அந்த வாய்ப்பு கிடைத்தது. அவர்களிடத்தில் நான் என்னுடைய நிலைமையை நான் சொன்னேன். அவர்கள் தான் நபி அவர்களை சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்தார்கள். நான் சந்தித்தேன். அதுக்கு பின்னால இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்ற வரலாறு புகார்ல பார்க்கலாம். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த அபூதர் கிஃபாரி என்ற இந்த நபி தோழர் இஸ்லாத்தின்பால் ஈர்க்கப்பட்டதற்கு என்ன காரணம் என்று தெரியுமா? அவர் பின்னால் அடி வாங்கினதற்கு என்ன காரணம் என்று தெரியுமா? ஏகத்துவ கொள்கையை அந்த மக்காவிலே கடுமையாக பேசினாரே, அந்த ஈமானிய உறுதி சிந்தனை அவருடைய மனதிலே தோன்றியது. அதற்கு என்ன காரணம் என்று தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் போதித்த இந்த கலாச்சாரம், நாகரிக கலாச்சாரம், நல்ல கலாச்சாரம். இந்த கலாச்சாரத்தை அவர் கேட்டுதான் இவ்வளவு பெரிய நற்பண்புகளா, இவ்வளவு அழகான செய்திகளா இந்த முகமது சொல்கிறார். அப்படி என்றால் அவர் இறைவனை பற்றி பொய் சொல்ல மாட்டார், இறைவனுடைய வேதத்தை பற்றி அவர் பொய் சொல்ல மாட்டார் என்று அவர் இஸ்லாத்துக்கு வருகிறார். இப்படித்தான் இஸ்லாம் நமக்கு நாகரிகத்தை போதிக்கிறது. அநாகரிகத்தை விட்டு நீ வெளியே வா என்றுதான் இஸ்லாம் அடிப்படையிலேயே நமக்கு போதிக்கிறது. இப்பொழுது விஷயத்துக்கு நாம் வருவோம். இன்றைய நாகரிக காலகட்டத்திலே எவ்வளவு மோசமான நிலை இருக்கிறது அது நீங்க யோசிச்சு பாருங்க. நாகரிகமான காலம் என்று நீங்க வாழ்றீங்க, ஒவ்வொரு இடத்திலையும் நீங்க வாழ்றீங்க, ஒவ்வொரு பகுதிகளுக்கும் நீங்கள் செல்கிறீர்கள். செல்கின்ற இந்த நேரத்திலே எப்படிப்பட்ட சூழல், ஒரு மனுஷனை நாசமாக்கணும்னா வேற ஒண்ணும் வேண்டாம், அது ஒரு வழியில போயிட்டா போதும். இந்த வழியில போனா அப்படித்தான், அந்த வழியில போனா இப்படித்தான் அப்படின்ட்டு வேற மாதிரி போயிடலாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லதீன யுஹிப்பூன அன் தஷீஅல் ஃபாஹிஷா ஃபில்லதீன ஆமனூ. இறை விசுவாசிகளிடத்திலே மோசமான கலாச்சாரத்தை ஊண்ட வேண்டும் என்று இறைவனை நிராகரிக்கக்கூடியவர்கள் விரும்புகிறார்கள். சூரத்து நூர் என்று சொல்லப்படுகின்ற 24வது அத்தியாயத்தில் 19வது வசனத்தை நீங்க எடுத்து பாருங்க. இது நபியுடைய காலத்தில் இறக்கி அருளப்பட்ட வசனம். ஆனால் இன்றைக்கு நம்ம கத்தர் வாழக்கூடிய நமக்கு இறங்கின மாதிரி இருக்கும், அல்லது இன்றைக்கு உலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இறங்கின மாதிரி இருக்கும். இன்னொருக்கு அந்த ஆயத்தை நான் சொல்ற பாருங்க. இன்னல்லதீன யுஹிப்பூன அன் தஷீஅல் ஃபாஹிஷத்து ஃபில்லதீன ஆமனூ. அல்லாஹ்வை நம்பி இருக்கிறார்களே, மூமினாக வாழ்கிறார்களே, இஸ்லாமியர்களாக வாழ்கிறார்களே, இவர்களுக்கு மத்தியிலே மோசமான அருவருப்பத்தகுந்த கலாச்சாரத்தை பறக்க, அதாவது ஊண்ட வேண்டும் என்று ஒரு சாரார் விரும்புகிறார். விரும்புறான், அன்னைக்கு ஏதாவது விளங்குதா? விரும்புறானா? சேட்டலைட் வழியா. நீங்க எங்கேயும் போகணும்னு அவசியம் இல்லை, நீங்க ஒரு கஷ்டப்பட வேண்டாம். ஏசி ரூம்ல உட்கார்ந்துட்டு டிவியும் அந்த ரிமோட்டும் இருந்தா போது தட்டிக்கிட்டே இருக்கலாம். எல்லாத்தையும் நான் கொண்டு வருவேன். கொண்டு வந்து இறக்குறானா? நம்ம ஊர் கலாச்சாரத்தை அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வீட்டுக்கு நீங்க மனைவி மக்களோடு இருப்பது ரொம்ப குறைவு. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். உங்கள்கிட்ட சொல்லுவாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. நீங்க ஊருக்கு போய் உங்க மனைவிக்கு பிள்ளைகளுக்கு ஒரு டிரெஸ் எடுக்கணும்னா இந்த வளையல எடுக்க நீங்க சொன்னீங்கன்னா அடிதான் உங்களுக்கு விடும். நான் எடுத்த அந்த சேலையத்தான் நீ உடுக்கணும் சொன்னீங்கன்னா போடா, கத்தல இருந்து எதுக்கு வந்த, இதுக்காக வந்த, 40 வருஷம் இருந்துட்டு வா அப்படின்பா. அங்க சொல்லக்கூடிய பாஷையே வேற. நீங்க நினைக்கிற மாதிரி அங்க சொன்ன எடுபடாது. அது வேற மாதிரி தான் சொல்லணும். என்ன மாதிரி சொல்லணும்? செல்வி சேலை இருக்குதான்னு கேட்கணும்.
அதை வாங்கி தரட்டுமா நீங்க கேட்டீங்கன்னா தங்கமா தங்கலாம். அங்கே செல்வி சேலைனா என்னன்னு விளங்குதா? உங்களுக்கு விளங்காது, அங்க விளங்கும். இங்க சில ஆட்களுக்கு விளங்கும், அங்க எல்லாத்துக்கும் விளங்கும். இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்கு சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, MLM வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் 3 டிவிடிகளாக விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. வெளிவந்து விட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. அதே மாதிரி வேற வேற அந்த வளையல், போடுகின்ற மூக்குத்தி, போடுகின்ற கம்மல், போடுகின்ற ஜாக்கெட்டு, போடுகின்ற செருப்பு, அத்தனைக்கும் எவ்வளவு ஒரு பேர், அவ பேரு இவ பேரு. அதுதான் நீங்க சாதாரணமா கடையில போய் கேட்டா கூட இந்த மாதிரி ஒரு சேலை இருக்காம அப்படின்னா நம்மளே அவன் ஒரு மாதிரியா பார்ப்பான். ஏதோ வேற்று கிரகத்துல இருந்து அந்த மாதிரி தான் நம்மளையும் பார்க்கலாம். நம்மளும் கடைக்கு போறோம்ல, கடைக்கு போய் அந்த மாதிரி சேலை இருக்குமே இப்படி பார்ப்போம் மேலங்களையும். எந்த மாதிரி சேலை, எந்த மாதிரி சேலை, இந்த சேலையா, இந்த சேலையா, பேர சொல்லுங்களேன். இந்த சேலை தான். ஓஹோ, சந்திரமுகி சேலையா அப்படின்னா சொல்றாங்க. அப்படி சொல்றேன். நம்ம அது தெரியாம நம்ம போய் கேட்டோன்னு வைங்களேன், நம்மள ஒரு மாதிரி தான் பார்க்கறான். ஆனா நம்முடைய பொம்பளை பிள்ளைகளுவ, நம்முடைய ஆம்பளை பையங்க அங்க போனாச்சுன்னா அது கரெக்டா எங்க இருக்கிறோம், எங்க இருக்கிறோம். குர்ஆனை பத்தி தெரியுமா, ஹதீஸ பத்தி தெரியுமா, நேத்து வந்த சினிமா பாட்டை பத்தி நம்முடைய குடும்பத்துக்கு தெரியும். நேத்து வந்த சினிமா பாட்டை பத்தி தெரியும். என்னமா பாட்டு, என்னம்ல நாங்க அது கேட்கல. சில நேரங்கள்ல பஸ்ஸுகள்ல வேற வேற இடங்கள்ல போகும்போது அந்த பாட்டு லேட்டஸ்ட் பாட்டு தெரியல, ஒரு நேரத்துல கேட்ட பாட்டு அவன் பேசாம படிக்கிறான். என்னமில்லாமோ புத்திக்கும் அதுக்கு சம்பந்தம் இருக்குதான்னு கூட யோசிக்கிறது இல்ல. பெரிய கவிஞன், பெரிய அறிவாளின்னு அவங்களுக்கு எல்லாம் கேடையும் பரிசுகளும் கொடுக்கறான். என்னென்ன வார்த்தை இல்லாமோ அவன் பேசாம பேசுறான். எவ்வளவு ரெட்ட அர்த்தங்கள் கொண்ட பாட்டுகள் கேட்கிறீல்ல, எவ்வளவு அசிங்கமான பாட்டுகள். ஒரு அதாவது தாயும் பிள்ளையும் பார்க்கின்ற காட்சிகளா, சீரியலுங்க, நாடகம். ஒரு நேரத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம ஊர்கள்ல, நானே சினிமாவா பார்த்துட்டேன், நாடகம் தானே பார்க்கிறேன். என்னன்னா அதுல ஆபாசம் இல்லையா, ரெட்ட அர்த்தங்கள் இல்லையா, வேற ஒண்ணுமே இல்லையா. அது மாதிரி அந்த நாடகம் தான் நான் பார்க்கிறேன். இன்னைக்கு என்ன வருது நாடகத்துல, அண்ணன் பொண்டாட்டிய தம்பி எப்படி இழுத்துட்டு போறது, தம்பி பொண்டாட்டிய அண்ணன் எப்படி இழுத்துட்டு போறது, மாமியாக்கார மருமகன் எங்க கொண்டு போறது, மருமகன மாமியாக்கார எங்க கொண்டு போறது. எளவு கொடுத்த இந்த சீரியல்ல இருக்கா. ஊர்ல நீங்க கொஞ்சம் போன் அடிச்சு பாருங்க. அப்பப்போ நாம் அங்க வந்துட்டோம். நம்முடைய பிள்ளைகளை வளர்ப்பதற்காக, நம்முடைய சந்ததிகள் நல்லவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக கொதிக்கின்ற வெயிலே, கொட்டுகின்ற மழையிலே நம்முடைய வேர்வைகளை இரத்தங்களாக சிந்தி சம்பாதித்து அனுப்புகிறோம். கொஞ்சம் எட்டி பாருங்க, நம்ம ஊரை எட்டி பாருங்க. உங்களுக்காக வேண்டி கண்ணீர் வடிக்கக்கூடிய அங்க ஆட்கள் கிடையாது. ஒரு நக்குமாக்காக வேண்டி கண்ணீர் வடிக்கின்ற ஆட்கள் அங்க இருக்கிறார்கள். நீங்க நினைக்கிறீங்க ஏன் சினிமாவில் அந்த சீரியல்ல வந்த உடனே அவ அழுவா காசு வாங்கிட்டு, நம்ம அம்மா, நம்முடைய தாய், நம்முடைய தங்கச்சி, நம்முடைய அண்ணன், நம்முடைய தம்பி எல்லாரும் நாம கொடுத்த அந்த டிவியை வச்சு முன்னால உட்கார்ந்து சேர போட்டு ஒரு மணி நேரம் நீங்க இங்க இருந்து அடிப்பீங்க, போன அடிப்பீங்க, எங்க போயிட்டே இருக்கும். இருக்கா, எங்க போய்கிட்டே இருக்கும். திரும்ப திரும்ப அடிப்பீங்க, எடுக்கிறதுக்கு ஆள் இல்ல. எங்கேயும் போல சகோதரர்களே, நீங்க வாங்கி கொடுத்திருக்கக்கூடிய அந்த டிவி உள்ள போயிட்டாங்க. அதோடு அப்படியே உள்ள, அதோடு இரண்டரை கலந்துட்டாங்க. அதனாலதான் நீங்க அடிக்கக்கூடிய அந்த பெல் அவங்களுடைய காதுல விழல,
அவங்களுடைய காதுல அது விழாது. அது எங்கேயோ போயிட்டு இருக்குது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் வருந்த தகுந்த விஷயங்கள் தான். ஆனாலும் சொல்லாமல் இருக்க முடியாது. சொல்ல வேண்டும் சொல்லுகின்ற நிலை நமக்கு இருக்கிறது. இஸ்லாமியாக வாழுகின்ற நாம் நம்முடைய ஊர் என்ன கொஞ்சம் திரும்பி பார்த்தீங்கன்னா, ஒரு நேரத்தில் வயசுக்கு வந்த பிள்ளைங்க வெளியில எட்டி பார்ப்பது அரிது. பார்த்திருக்கீங்களா? எங்க ஊர்ல என்ன நீங்க பாத்தீங்கன்னா, பகல் நேரத்தில் எந்த பிள்ளையும் வயசுக்கு வந்த பிள்ளை வெளியே வராது. வீட்டுக்குள்ள, அதுவும் அடுப்படி அந்த மாதிரி உள்புறத்துல தான் இருப்பாங்க. சின்ன வீடா இருந்தாலும் சரி, ரொம்ப ரொம்ப சின்ன பிளாட்ல இருந்தாலும் சரி, எங்கேயோ ஒரு குடிசை வீட்டுல இருந்தாலும் உள்ளதான் இருப்பாங்க. இன்னைக்கு எங்க நீங்க எங்க இருக்கிறீங்க? உங்களுக்கு எந்த பஜார் எங்க இருக்குன்னு தெரியாது. நம்ம வீட்டு பெண்கள்கிட்ட கேட்டால் தஞ்சாவூர்ல எந்த கடையில எப்போ கடை துறப்பான், எப்போ மூடுவான், எந்த பொருள் வாங்கலாம் என்று அவங்களுடைய ஃபிங்கர் டிப்ஸ் வச்சிருக்காங்க. கொஞ்சம் விசாரிச்சு பாருங்க. ஏதோ ஒரு கிராமத்தில் இருந்து நீங்க வந்திருப்பீங்க. ஏதோ ஒரு கிராமம், உங்களுக்கு இருக்கக்கூடிய மாவட்டத்துடைய தலைநகருடைய பேர் உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, அந்த தலைநகரத்தினுடைய மூலை முடுக்கில் இருக்கக்கூடிய கடையினுடைய லிஸ்ட் அவங்களுக்கு தெரியும். விசாரிச்சு பாருங்க. 1-2 பேர் விதிவிலக்கா இருக்கலாம். எல்லாத்திலும் விதிவிலக்குங்கிற மாதிரி சில இடங்கள்ல விதிவிலக்கா இருக்கலாம். என்ன காரணம்? அந்த நாகரிகம், சினிமா செய்கின்ற அந்த வேலை, சீரியல் செய்கின்ற அந்த வேலை அவர்களை அறியாமலேயே அவர்களை இழுத்துக்கொண்டு எங்கேயோ செல்கிறது. அல்லாஹ்விடத்தில் மறுமையிலே பதில் சொல்லுகின்ற நிலையில் நாம இருக்கிறோம். சம்பாத்தியம் மட்டும்தான் நம்மளுக்கு கடமையா? சம்பாத்தியம் மட்டும்தான் நம்முடைய கடமையா? குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅயத்திஹி. ஒவ்வொரு மனிதனும் பொறுப்புதாரி. அவன் தன்னுடைய பொறுப்பை பற்றி மறுமையில விசாரிக்கப்படுவான். அர்-ரஜுலு ராயத்துன் அலா அஹ்லிஹி. ஒரு மனிதன் அவனுடைய குடும்பத்திற்கு அவன் பொறுப்பாளி. வல் மர்அத்து ராயத்துன் அலா ஜௌஜி அஹ்லிஹா. ஒரு பெண்மணி அவளுடைய கணவனின் குடும்பத்திற்கு பொறுப்புதாரி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாம ஒரு பொறுப்புதாரி. சம்பாத்தியம் பண்ணி கொடுக்கிறதுக்கு மட்டும்தான் பொறுப்புதாரியா? மாசம் இங்கிருந்து வாங்கக்கூடிய ரியாலை நம்முடைய இந்திய கரன்சிகளாக நீங்கள் அனுப்புகிறீர்களே, அதோடு முடிஞ்சு போச்சா? உங்களுடைய டியூட்டி அதோடு முடிஞ்சு போச்சா? இங்க நாயா பேயாக வேலை செய்து நீங்கள் அனுப்புகிறீர்களே, ஹாயா அப்படியே. எங்க உமாக்கு நான் 10,000 அனுப்புனேன், என் மனைவிக்கு நான் 5,000 அனுப்புனேன், என் அக்காவுக்கு நான் 2,000 கொடுத்தேன், என் தங்கச்சிக்கு நான் 2,000 கொடுத்தேன். சமுதாயம் நலன் என்று வருகின்ற இந்த ஜமாத்தார்களுக்கு என்னால் முடிந்த உதவி செய்துவிட்டு முடிஞ்சு போட்ட சகோதரர்களே? இல்ல சகோதரர்களே, இல்ல. இது எல்லாத்தையும் விட உங்க குடும்பத்துக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான அந்த ரூபாய்களை விட, ஜமாத்துகளுக்கு நற்காரியங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய லட்சக்கணக்கான அந்த மதிப்பை விட, நம்முடைய தாய், நம்முடைய தங்கச்சி, நம்முடைய உறவுகள் அவர்கள் படிதாண்டாமல் இருப்பதற்கு, நாகரிக கலாச்சாரத்தில் வீழ்ந்து சின்ன பின்னாமல் போகாமல் இருப்பதற்கு நாமும் காரணமாக இருக்கணும். என்ன வழியை செஞ்சிட்டோம்? இங்க இருந்து போன போட்டு கேட்கிறோம். என்ன கேட்போம்? அம்மா நல்லா இருக்கியா? உன்னை விட்டு பிரிஞ்சு வந்த என்னால இருக்க முடியலையே. கண்ணீர் மல்க கேட்கிறோம். அழ அந்த அழுகுறையிலேயே கேட்கிறோம். அங்க தாயால, இங்க பிள்ளையால, அங்க பொண்டாட்டியால, இங்க புருஷால. அப்படித்தானே நம்முடைய வாழ்க்கையே போய்கிட்டு இருக்குது. என்னைக்காவது ஏமா நீ தொழல என்று கேட்டு என்னைக்காவது இருக்கணுமா? குர்ஆன் ஓதுனியா, ஏண்டி ஓதலை என்று என்னைக்காவது கேட்டிருக்கோமா? பிள்ளைக்கு என்னமா ட்ரெஸ் கொடுத்த கேட்கிறோம். பிள்ளைக்கு இன்னைக்கு பால் கொடுத்தியா, இங்க இருந்து போன்ல கேட்கிறோம். தயிரை கொடுத்தியா, மோரை கொடுத்தியா, பாலை கொடுத்தியான்னு கேட்கிறோம். என் பிள்ளைக்கு குர்ஆனை படிச்சு கொடுத்தியா நீங்க கேட்டீங்களா? என் பிள்ளை ஒழுங்கா தொழுதானா அப்படி நீங்க கேட்டீங்களா? என் பிள்ளை இன்னைக்கு கரெக்டாக தெருக்களிலே போனான், வீதிகளிலே போனான், அவன் சரியாக திரும்பி வந்தானா என்று நீங்க கேட்டீங்களா? இது இல்லனா மறுமையில நம்முடைய மனைவி வந்து நிற்பா, நம்முடைய பிள்ளைகள் வந்து நிற்பா,
நம்முடைய தாய் வந்து நிற்பா, யா அல்லாஹ் இந்த பாவி எனக்கு ரூபாயை தந்தான், உங்களை தான், என்னத்தான், நம்மளை தான் லட்ச லட்சமா அனுப்புனமே நம்மளை பத்தி தான் அந்த தாயும் நம்முடைய பிள்ளைகளும் நம்மளை பத்தி பேசுவாங்க. யா அல்லாஹ் இவன் எனக்கு ரூபாயை தந்தான், எனக்கு காசை தந்தான், வீடை தந்தான், டிவியை தந்தான், சொத்தை தந்தான், சுகத்தை தந்தான், ஆனால் எனக்கு மார்க்கத்தை தரலையா அல்லாஹ், எனக்கு மார்க்கத்தை தரவில்லையா அல்லாஹ். ஒரு நாளாவது தொழுதேன் என்று சொல்லியிருப்பானா? நோன்பு வைத்தாயா என்று கேட்டானா? ஜக்காத்து கொடுத்தாயா என்று கேட்டானா? உம்ராவுக்கு செல்வையா என்று கேட்டானா? போய் பேசாமல் இருப்பியா என்று சொன்னானா? சொல்லலையா அல்லாஹ் என்று அவர்கள் மறுமையிலே நம்மளுக்கு எதிராக கையை தூக்கினால் இந்த காசு நமக்கு பதில் சொல்லுமா? நீங்கள் கஷ்டப்படுகிறீர்களே, வேர்வைகளை சிந்துகிறீர்களே, இந்த வேர்வை பதில் சொல்லுமா? யோசனை செய்து பார்க்கணும். அதனால சகோதரர்களே, சில விஷயங்கள் நாம கடைபிடிக்கணும், கண்டிப்பாக கடைபிடிக்கணும். ஏதோ நாம நம்முடைய தாயின் மனைவி மக்களை விட்டு பிரிஞ்சு வந்திருக்கலாம், ஆனாலும் அவர்களை கண்ட்ரோல் பண்ணுகின்ற, அவர்களை ஒழுங்காக வழி நடத்துகின்ற, கலாச்சார சீர்கட்டில இருந்து அவர்களை அப்படியே காப்பாற்றிக் கொண்டுகின்ற வழிமுறை நம்மள்கிட்ட இருக்குது. ஒண்ணுமே இல்லை நீங்க நினைக்காதீங்க, ஒண்ணுமே இல்லை நீங்க நினைக்காதீங்க, முடியும். இங்க இருந்து கொண்டு எங்கோ இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் ஒரு சொத்து வாங்க முடியுதா? அப்படி என்றால் உங்களுடைய மனைவியை திருத்த முடியாதா? மனைவி மக்களுக்கு வந்து இந்த அதபுகளை, ஒழுக்கங்களை, கலாச்சார சீர்களை விளக்கி அவர்களுக்கு பேச முடியாதா? முடியும். எப்படி முடியும் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற அந்த செய்திகளை, அல்லாஹ் சொல்லுகின்ற அந்த வசனங்களை உங்களுடைய தபால்ல நீங்க சொல்லுங்க, உங்களுடைய தபால்கள்ல நீங்க எழுதுங்க. ஒவ்வொரு தடவையா என்ன எழுதலாம்? முதல்ல சினிமா பார்க்காத, டிவி நான் அதுக்கு வாங்கி தரல சொல்லுங்க, சொல்லுங்க. நீங்க ஊருக்கு போனால் உங்களுடைய தாய், உங்களுடைய மனைவி பயப்படணும். மகன் வந்துட்டான், டிவி இழுத்து மூடு சொல்லணும். அல்லது நான் மகன் வரும்போது நம்ம டிவி பார்த்துட்டு இருந்தா அவன் திட்டுவான், அந்த பயம் வரணும். அந்த பயம் நீங்க ஊருக்கு போனா மட்டும் இல்ல, இங்க இருக்கும் போது வரணும். வரும், வர வைக்கணும், முடியும். அல்லாஹ் அந்த ஆற்றலை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். என்ன செய்யலாம்? சினிமா பார்க்காத அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஒரு ஆயத்தை போடுங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, வலா தக்ரபு ஸினா வலா தக்ரபுல் ஃபவாஹிஷ மா லஹர மின்ஹா வமா பதன். 151 வசனத்தை எடுத்து பாருங்க. இதுல இன்னொன்னு, இவ்வளவு நாம பேசுறோம், நம்மளுக்கு எத்தனை பேருக்கு குர்ஆனை புரட்டி பார்த்திருக்கோன்னு தெரியாது, அப்படிதானே? ஆனா நேத்து வந்த சினிமா கூட நம்மளுக்கு தெரியும் இங்க, அப்படிதானே? நேத்து வந்த சினிமாவை தெரியும், நேத்து வந்த நடிகையை தெரியும், நடிகனை தெரியும், ஆனால் குர்ஆனை படிக்க தெரியல. அதையும் மாற்றணும். ரெண்டும் நம்மளையும் நாம மாற்றிக்கொள்ளணும், நம்முடைய குடும்பத்தார்களையும் மாற்றணும். அப்ப குடும்பத்தார்களை மாற்றும் போது இந்த வசனத்தை நீங்க சொல்லுங்க, வலா தக்ரபுல் ஃபவாஹிஷ மா லஹர மின்ஹா வமா பதன். என்ன அர்த்தம்? அதாவது அனாச்சாரமான காரியங்கள், அருவருப்பான காரியங்கள், மோசமான கலாச்சாரங்கள், அது பகிரங்கமா இருந்தாலும் ரகசியமா இருந்தாலும் அதை விட்டு நீ ஒதுங்கிக்கொள், அந்த பக்கமே நீ தலை வச்சு படுக்காத. அல்லாஹ் சொல்றான். பகிரங்கமாக இருந்தாலும் சரி, ரகசியமா இருந்தாலும் சரி, என்னன்னு விளங்குதா? அட தியேட்டர்ல போய் சினிமா பார்த்தாலும் சரி, வீட்டுல உட்கார்ந்துக்கிட்டு உங்க டிவியில சினிமா பார்த்தாலும் சரி, தியேட்டர்லன்னா எல்லாரும் சேர்ந்து பார்க்கிறோம் பகிரங்கம், வீட்டுல உட்கார்ந்துனா நம்ம மட்டும்தான் உட்கார்ந்து பார்ப்போம் ரகசியம். அல்லாஹ் அப்படியே சொல்றாங்க, வலா தக்ரபுல் ஃபவாஹிஷ மா லஹர மின்ஹா வமா பதன். அட தியேட்டர்ல போய் பார்க்காத, தனியாயும் உட்கார்ந்து பார்க்காத. இதை எழுதுங்க. அல்லாஹ் இப்படி சொல்லி இருக்கிறான். சினிமா பார்க்காதம்மா, நம்ம குடும்பத்தை நாசமாக்கிறோம், மறுமையில சொர்க்கம் கிடைக்காது. இப்படி எழுதுங்க. அதே மாதிரி அல்லாஹ் சொல்லக்கூடிய வேறு சில வசனங்கள், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான். இறை விசுவாசிகளே, ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள், ஷைத்தானுடைய வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். ஏன் தெரியுமா? وَمَن يَتَّبِعْ خُطُوَاتِ الشَّيْطَانِ فَإِنَّهُ يَأْمُرُ بِالْفَحْشَاءِ وَالْمُنكَرِ. யாரெல்லாம் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறார்களோ அவர்கள், அந்த ஷைத்தான் அவர்களுக்கு
அருவருக்க தகுந்த மானக்கேடான மோசமான கலாச்சாரத்தை செய்ய வேண்டும் என்றுதான் அவன் ஏவுவான். யாரு? சைத்தான். சைத்தான் வழியில நீங்க போனீங்கன்னா தொழுனா சொல்ல போறான். சைத்தான் வந்து என்னப்பா இஷா தொழல போய் தொழு அப்படியே சொல்ல போறான். என்ன நோம்பு வைக்கலையே நோம்பு வைடா அப்படியே சொல்ல போறான். அவனுக்கு அதான் வேலை. அவனுக்கு என்ன வேலை? அங்க இருந்து வருவான், வந்து அப்படியே மனசுக்குள்ள நீங்க என்ன செய்யலாம் அப்படியே ஒரு சிந்தனைக்கு போடுவான். அங்க போலாமா இங்க போலாமா, அப்துல்காரும் இல்ல யூசுஃபும் இல்ல அவரும் இல்ல, என்ன செய்யலாம்? போடு போடு டிவியை போடு கொஞ்ச நேரம், அந்த அதை மட்டும் கொஞ்சம் பார்ப்போம், இதை மட்டும் கொஞ்சம் பார்ப்போம். ரிமோட் கையில இருந்துன்னா கை சும்மா இருக்காத, மேல இருந்து கீழே கீழே இருந்து மேல மேல இருந்து கீழே அப்படியே வரும். வந்தோன்னா அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே மெய் மறந்து அப்படியே இருந்துடலாம். இருக்கா? சைத்தானுக்கு கட்டுப்பட்டுட்டோம்னா சைத்தான் என்ன செய்வானா, அப்படியே டக்குன்னு விபச்சாரத்துல கொண்டு விட மாட்டான்லங்க, டக்குன்னு அப்படியே நம்மளை கொண்டு விட்டுருவான். அப்படி அதான் அவனுக்கு வேலை. ஒரு ஆள் இப்ப நம்மள யாரா ஒரு ஆளு ஒரு பொம்பளை கொண்டு விட்டு நீ இப்படி போனா போயிருவோமா, உடனே ரோசம் வந்துடாது. சைத்தானுக்கு அது தெரியாதா? அதனால ஹெவியா டோஸ் தர மாட்டான், ஹெவி டோஸ் தர மாட்டான். சாராயம் குடின்னு சாராய பாட்டிலாம் தீக்கி தர மாட்டான். என்ன செய்வான்? முதல்ல லேசா ஒரு பாக்கு போடு, பாக்கு போடுறது மார்க்கத்தில் தடை இல்லை, பாக்கு போடலாம். அதுக்கடுத்து பாக்குல கொஞ்சம் கூடுனது கொஞ்சம் பான்பராக்கு போடு, மாப்பிள்ள கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கிற, இது என்னடா பரவாயில்ல இன்னொன்னு ஐட்டம் தாரேன் அப்படின்னு கொஞ்சம் பிரவுன் சுகர் அப்படித்தானே வரும். அதுக்கு பின்னால தானே இந்த ட்ரக்ஸ் எல்லாம் அப்படித்தான் டெவலப் பண்ணிட்டே போவான். முதல்ல சைத்தான் எதை தருவான்? ஒரு பீடியை தான் தருவான். சைத்தான் நீங்க குடிக்கிறதுக்கு சாராய பாட்டன் இருக்குன்னு தரமாட்டான். எதைத்தான் தருவான்? ஒரு பீடி. அதுதான் மாப்பிள்ள, ஒரு பீடியில நீ என்ன கரைஞ்சா போற, பீடி தான் தேயும், நீ கரைய மாட்டாட்டி செம்பு அப்படியே வரும். அப்புறம் எத்தனை நாளைக்கு தான் கட்டப்பிடி குடிக்கிற? நல்ல சிகரெட் இருக்குது, அந்த சிகரெட்டை வச்சு ஊது. எத்தனை நாளைக்கு தான் சிகரெட் ஊதிட்டே இருப்ப? அதுல லேச அந்த பொடியை மட்டும் போட்டா அப்படி அடி கப்புன்னு இருக்கும். போயிட்டானே, எங்கேயோ பறந்துடுறானே. அதுக்கப்புறம் அவனை பிடிச்சி பெரிய கயித்தை போட்டு கெட்டி இழுத்தாலும் என்னது இஸ்லாமா? இஸ்லாம். சரி 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 இருங்க 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 அப்படின்றதால யாரு பெரிய பெரிய நாதாக்கள் அப்படின்னு பட்டம் பெற்றார்கள் கடைசி நிலை என்னன்னா சைத்தானுடைய வழிமுறைகளுக்கு அவங்க ஆட்பட்டாங்கன்னா இதுதான் வேலை. அதனால சின்ன தப்பு தானே பார்க்க கூடாது, சீரியல் தானே சின்ன தப்பு தானே அப்படின்னு நீங்க பார்க்க விட்டுட்டீங்கன்னா அந்த சீரியல் அந்த சினிமா அதுதான் விபச்சாரத்தினுடைய ஒரு வாசலை திறக்குது. அதனால அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லா தக்ரபு ஸினா, நீங்கள் ஜினாவின் பால் நெருங்க கூட செய்யாதீங்க. ஜினாவின் பால் விபச்சாரத்தின் பால் நெருங்க கூட செய்யாதீங்கன்னு அர்த்தம். நீங்க அந்த அப்படி தவறான வழிக்கு போகாதீங்கிற மட்டும் இல்ல, அதனுடைய வாசல் என்னென்ன இருக்கிறதோ அது அத்தனையும் நீங்க அடைங்க. அத்தனையும் நீங்க அடைச்சாதான் அந்த லாஸ்ட் இருக்கக்கூடிய மிக மோசமான பெரும்பாவம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பாவத்தில் இருந்து நீங்க மீள முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எந்த மனிதனாக இருந்தாலும் அவன் விபச்சாரத்தினுடைய ஒரு தீமையை அவன் அடையாமல் இருந்ததே இல்லை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எந்த மனிதனாக இருந்தாலும், புகார்ல இந்த செய்தி வருது, விபச்சாரத்தினுடைய ஒரு ஏதாவது ஒரு பாகத்தை அல்லது ஏதாவது ஒரு பங்களிப்பை அவன் செய்யலாம். எந்த அடிப்படையில் நபி அவர்கள் விளக்குறாங்க, ஒரு மனிதன் தவறான கண்ணோட்டத்திலே அந்நிய பெண்ணை பார்க்கிறான் என்றால் அது அவனுடைய கண் செய்கின்ற விபச்சாரம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதே மாதிரி அடுத்து ஒரு மனிதன் தவறான பேச்சுக்களை பேசுகிறான் என்றால் அது அவனுடைய நாக்கு செய்கின்ற விபச்சாரம். இருக்கா இருக்கா என்னன்னு தெரியுதா? பார்க்கிறது சினிமா, பேசுறது செல்போன். நீங்க பேசாம செல்போன் கொடுத்துட்டு வந்திருக்கிறீங்க, என்ன பாடுபடுது எல்லாத்துக்கும் விதிவிலக்கு இருக்குன்னு விளங்கிடுங்க. என்ன பாடு அந்த செல்போன் படுது நீங்க பாருங்க. ஊர்ல என்ன வந்து இங்கேயும் நடக்குது அங்கேயும் நடக்குது. ஆமா, இப்ப இதுக்கு அதுக்கு எக்ஸ்ட்ரா வேற ப்ளூடூத் வேற வந்திருக்குதுல, காதல் ஒரு செவுட்டு மிஷின் மாதிரி மாட்டிக்கிறான், மாட்டிக்கிட்டு இப்படியே போறான். நம்ம அப்படி பார்ப்போம், நல்லா இருக்கு, நான் பிறகு வந்துடுறேன், நீ எங்க இருக்க, பக்கத்துல இப்படியே பாக்குறான், என்ன இது அவன் மட்டும் தனியா நின்று பேசுறானே, லூஸ் ஆயிடுச்சோ,
கிறுக்கா அப்படின்னு பார்க்கிறான். என்ன செல்போனா இருந்ததுன்னா ஏதாவது போனத்தை கால வச்சுட்டு ஹலோ அப்படின்னு பேசுவான். சரி போன் பேசுறான்னு வழங்கலாம். இப்ப அதான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எங்கேயா கொண்டு வச்சுக்கிட்டு இதை மட்டும் வச்சு மாட்டினா போதுமே. கடைசி கீழ்பாகத்துக்கு போன் பண்ணி தான் அனுப்ப வேண்டியிருக்கு. இப்படி எனவே சகோதரர்களே, இஸ்லாம் என்பது மிக மிக கஷ்டத்தோடு வந்த ஒரு மார்க்கம். லேசாக நமக்கு கிடைத்த மாதிரி அன்றைக்கு இஸ்லாம் வரவில்லை. கஷ்டப்பட்டு தான் அதை வளர்த்தார்கள். அவர்கள் அன்றைக்கு ரத்தம் சிந்தியனால் இன்றைக்கு நாம் முஸ்லிம்களாக இருக்கிறோம். இதுவே நமக்கு சாக்காக பயன்படுத்தி கொண்டு லேசாக நம்ம வந்துட்டோம் என்ற அடிப்படையில் நாம பொருள் போக்காக அசால்ட்டாக இருப்போம் என்றால் அல்லாஹ் காப்பாற்றணும். மறுமையில வந்து ரொம்ப ரொம்ப மோசமான நிலையை நாம சந்திக்க வேண்டிய நிலை இருக்கும். எனவே இந்த நேரத்தில் நாம தெரிந்து கொள்வது, இந்த ரமலான் மாசத்துல எப்படி இறைவனை அஞ்சு நடந்து கொண்டோமோ, அல்லாஹ் ஒருத்தர் இருக்கிறான் எப்படி புரிந்து கொண்டோமோ, அந்த அடிப்படையில் எல்லா நேரத்திலையும் இறைவனை வணங்கக்கூடியவர்களாக, அல்லாஹ் ரசூலுக்கு மாத்திரம் கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக நாம் அனைவர்களும் நாம் வாழ்வோமாக. வல்ல அல்லாஹ் அதற்கு அருள் செய்வானாக. வாசுதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர். பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக் கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044252152226. Allah